ஹாய், குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான். டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க அப்பாவோட பேக்கெட்லேருந்து ஸ்நாக்ஸுக்கு காசை எடுத்துகிட்டு எப்போவுமே போவான். காசை கொண்டு போய் டெய்லியும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ருவான். ஒரு நாள் காசு கொண்டு போகாமல் சோகமாக போகிறான். ஈவினிங் ஆச்சு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இன்றைக்கி நீ காசு கொண்டு வரலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நம்ம ஸ்கூலுக்கு வர வழியில் ஒரு சாக்கடை இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஃப்ரெண்டு, ஆமாம் நம்ம ஸ்கூலுக்கு வர வழியில் ஒரு சாக்கடை, அது ரொம்ப நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆமாண்டா, அந்த சாக்கடை நாற்றத்தை நம்மளாலேயே தாங்க முடியல. ஆனால் எங்கள் அப்பா அந்த நாற்றத்தையும் தாங்கிட்டு அந்த சாக்கடையை க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு முதலாளிகிட்ட போய் இன்றைக்கி வேலை ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் காசு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் அப்பாவை பெரியவங்கன்னு கூட பார்க்காம ரொம்ப மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேசிட்டாரு அவர் அப்படின்னு சொல்லி அவன் அவங்க நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறாங்க, ஆனால் நம்ம அந்த காசை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து ஊதாரித்தனமாக செலவு பண்ணிகிட்ருக்கோம், அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவன் உணர்றான். அப்போ தான் இனிமேல் இப்போல்லாம் ஊதாரித்தனமாக காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன், எங்கள் அப்பாவோட கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காகவே நான் இனிமேல் நல்லா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுறான். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.